இது என்ன கேசியா? சந்தேக கேஸ் சார். சந்தேக கேஸ் தான். ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியல. முதல்ல அவனை வெளியே விடுங்கயா. அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான், போலீஸ் அராஜகன்னு அவன் ரகலை பண்ண போறான். வணக்கம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்கார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு பாபு. நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் எழுதிட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சுட்டு நிக்கம் போயிடுச்சு சார். அடிபட்ட ஆள் கிட்ட போனேன். ஒரே ரத்தம். ஆளு செத்து போயிட்டான் சார். அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். திரும்பி வந்து பார்த்தேன், பாடியை காணோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. வாணிமஹால் ரோட்லயா? நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்த. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? எனக்கு எந்த தகவலும் வரலையே. நான் பார்த்தேன் சார். ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். சரி, அப்ப பாடி எங்க போயிருக்கோம்? அதான் சார் குழப்பமா இருக்கு. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். அண்ணா, நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை, நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். இத பார், நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இருக்கிற? விஐபி ஹாஸ்பிடல் சார். சரி, நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா. சரி சார். ஹலோ, 1 மினிட். இந்தாப்பா இங்க வா சார். உன் அட்ரஸ், ஆட்டோ நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார். காலைல 10. யாரு? சரோஜாவா? கருவாட்டு குழம்பா? வந்துடுறேன். ஹலோ, ஒரு பேப்பர் கொடுக்குறீங்களா? நீ எழுதுற லட்சணத்துக்கு பேப்பர் வேற. நான் எழுதுவே மாட்டேன். பேப்பர் கட்டா கொடுக்கறது உன் வேலை. நான் என்ன ஓம் படத்தையா வரைஞ்சேன்? மேடம், அவன் யாருன்னு தெரியாம மறைக்கிறீங்க. எவனா இருந்தா எனக்கு என்னடா? சரிதான், போடு. காப்பி அடிச்சதுக்காக உன்னை இந்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்கோம். நானா காப்பி அடிச்சனா?
அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சிருக்கேன். சார் உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. வேணும்னா என்ன நடந்துச்சுன்னு சூப்பர்வைசர் டீச்சர்மா கேட்டு பாருங்க. சொல்லுங்க மேடம், என்ன நடந்துச்சுன்னு? எக்ஸாம் நடந்தப்போ பாபு காப்பி அடிச்சாரு. தடுத்து என்ன கீழே தள்ளி விட்டுட்டாரு. கேட்க வந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சிட்டாரு சார். ச்சே, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு மேல மதிக்கக்கூடிய குருவே போய் சொன்னா அப்பேற்பட்ட படிப்பு எடுக்க தேவையில்ல சார். கெட் அவுட் யுவர் ராஸ்கல். போடா. பாபு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும். அவ்வளவு நம்ம பழகியும் என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டீங்க. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? அப்பாடா, இப்பாவது விசாரிக்க தோணுச்சே. நல்லா இருக்காங்க பாபு. மெட்ராஸ் எப்போ வந்த? 6 மாசம் ஆச்சு. இப்படி லெஃப்ட்ல ஸ்லோ பண்ணுங்க. இந்த லெஃப்டா? ஆமா, இந்த ஃபேமஸ் லாயர் கிட்ட தான் பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். நட்புக்கு மீட்டர் கிடையாது. தேங்க்ஸ். அவசியம் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க பாபு. ஏய், அம்மா கேட்டதா சொல்லு. ஓகே. அப்பனே விநாயகா, ஞான பண்டிதா, வேல்முருகன் அண்ணனே, இன்னைக்காவது எனக்கு நல்ல வழியை காட்டுடாப்பா. உனக்கு நிறுத்தாம 108 முத்தம் கொடுக்கறேன். என்னங்க, எனக்கு அவன முத்தம் கொடுக்கறான் பாருங்க. ஏய், யாரு அவன்? ஏண்டா, நானே என் பொண்டாட்டிக்கு பர்மிஷன் கேட்டு தான் முத்தம் கொடுப்பேன். நீ யாரா முத்தம் கொடுக்க? இதுக்கெல்லாம் பர்மிட் இருக்கா? திமிரா பேசுற நானா? உன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலையா? புள்ளையாருக்கு முத்தம் கொடுத்தையா? அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலையா? வடிவேலு, 3 மாசம் இன்சூரன்ஸ் பாக்கி கட்டாம போறியாடா? நில்லுடா டேய். வடிவேலு, வடிவேலு, வடிவேலு நில்லுடா. வடிவேலு. சார், எல்டாம்ஸ் ரோட்ல திருட்டு போச்சுல்ல சார்? நம்ம நாய் இவ வீட்டு முன்னால தான் சார் குலைச்சது. சார், எங்க வீட்டு நாய் குலைச்சதுக்கு பதிலா தான் உங்க நாய் குலைச்சது சார். போலீஸ் நாயை பார்த்து உன் நாய் எப்படியா குலைக்கலாம்? இந்த ஆளை உள்ள வச்சு போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை காமிச்சாதான் உண்மை வெளியே வரும். சார் சார் என்ன சார் சார்? மார்னிங் சார். வாப்பா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்யூ சார். இவர் தானப்பா நீ சொன்ன சாட்சி? ஆமா சார். ஏன் சார், நேத்து இவர் வண்டியில போகும்போது வாணிமால் கிட்ட ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு சார். ஆனா கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சு சார். நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன். அங்க ஒரே ஒரு ஆட்டோ இருந்தது. அதுல இந்த தம்பி தூங்கிட்டு இருந்தது. எழுப்புன ஃபுல்லா போதையில இருந்தா சார். சார், இவர் பொய் சொல்றார் சார். இந்தா, நீ சும்மா குறுக்க பேசாத. அவர் பேசி முடிக்கிட்டோம். வேற வழி இல்லாம இந்த ஆள் வண்டியில ஏறணும் சார். போதையில வண்டியை தாறுமாறா ஓட்டினாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வழி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டார் சார். இதை தவிர நாங்க எந்த ஆக்சிடென்ட்டையும் பார்க்கல சார். என்னடா சொன்னா? இந்தா, நிறுத்து. கையெடு, கையெடியா. இந்தா, நீ போய் வெளிய போய் உட்கார். சரி சார். சார், இருந்தாலும் சார் பொய். நீ சொல்றத மட்டும் நான் எப்படியா நம்புறது? நான் நேத்தே சொன்னேன், ரவுண்ட்ஸ் போகும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு. நீ நம்பல. சாட்சி இருக்குதுன்னு சொன்ன. வந்த சாட்சி உன் எதிரில என்ன சொன்னன்னு கேட்டல. ஆமா, நாங்க என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். இனிமே ரத்தம் காணோம் பணம் காணோம்னு உளறன உள்ள வச்சிருவேன். உள்ள இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல இன்ஸ்பெக்டர். உண்மை என்னாச்சுங்கிறதா எனக்கு கவலை. அநியாயமா ஒரு உயிர் கொலையா இருக்கு. அது ஏன்னு கேட்டா எனக்கு குடியார பட்டம். எல்லாரும் சேர்த்து நாம பண்ணி என்ன பைத்தியக்கார ஆக்குறீங்களா? இன்னும் உனக்கு போதை தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நடந்தது உண்மை. என் கண்ணால பார்த்தேன். உண்மையை விட நீங்க மறைக்கலாம், ஆனா உண்மையை நீங்க சாகடிக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை என்னைக்கோ செத்து போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க செட்டியாரு.
கேஸை வின் பண்ணிடலாம். ஓகே, பாய். ஹலோ, குட் மார்னிங், ஷாஹின் ஷா கம்பெனி. அடேடே, திவ்யாவா? நல்லா இருக்கிறியாமா? ஓ, வணக்கம் சார், நல்லா இருக்கேன். லாயர் சார் இருக்காராமா? இருக்கார், ஒரு நிமிஷம். சார், உங்களோட இன்ஸ்பெக்டர் பேசணுமா? மேடம், செட்டியாரோட கேஸ் ஃபைலுங்க மேடம். ஓகே. வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ரத்னம் பேசுறேன். அந்த ரவிய வண்டி ஏத்தி கொன்னத பாபுன்ற ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டான் சார். டென்ஷன் ஆகாதீங்க லாயர் சார், அவன் அனுபவம் இல்லாத சின்ன பையன். அவன் சொன்ன சாட்சியே மிரட்டி அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வச்சுட்ட. குட். இருந்தாலும் அவன் கொஞ்சம் லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரி, நான் அவசரமா கோர்ட்டுக்கு போறேன். அவன் ஆட்டோ நம்பர் அட்ரஸ் திவா கிட்ட கொடுத்துரு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே. பாபு, நம்பர் 30, வீராசாமி ஸ்ட்ரீட். ஆட்டோ நம்பர் என்ன சொன்னீங்க சார்? 2075. ஓகே ஓகே சார்.